ரேடியோ ஸ்ரீல ஸ்டார் எக்ஸ்பிரஸ் கொலைகாரன் படத்துல டீம் மெம்பர்ஸ் நம்ம கூட இருக்காங்க. மியூசிக் டைரக்டர் சைமன், டைரக்டர் ஆண்ட்ரூ, and of course அந்த படத்துல ஹீரோ விஜய் ஆண்டனி சார். வெல்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். உங்க சப்போர்ட்டோட அன்போட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க்யூ சார். வெல்கம் டு அவர் ஸ்டுடியோஸ். சோ நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க. உங்க படங்கள்னாலே எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் கொலைகாரன் இது எவ்வளவு க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் இந்த ஒரு மூவி? ரொம்பவும் பிடிச்ச படம். எல்லா படத்தை தாண்டி எனக்கு இந்த படத்துல ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா, என்னோட கிளாஸ்மேட் அவரை வந்து இந்த ப்ராஜெக்ட்ல டைரக்டா போட்டதும் அவர் கூட ஒர்க் பண்ணதும் தான் ஸ்பெஷாலிட்டி. கிளாஸ்மேட் முதல்ல வந்து நான் கிளாஸ்மேட் கூட ஒர்க் பண்றேன் அப்படின்ற உணர்வு இருந்துச்சு. படம் ஷூட்டிங் ஆகி போய் கம்ப்ளீட் பண்ணி பார்க்கும்போது எக்ஸலண்ட் டைரக்டர் எல்லாமே சிறப்பா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டாங்க. சோ இந்த படத்தோட டைரக்டர் ஆண்ட்ரூ கிட்ட தான் அந்த क्वेश्चन. சோ கொலைகாரன் இது எப்படி ஃபார்ம் ஆச்சு, எப்படி வந்து டீம் அசெம்பிள் பண்ணீங்க? ஆக்சுவலி லீலை வந்து என்னுடைய முதல் படம். ஆக்சுவலா அது பெருசா பண்ணல. சோ அதுக்கப்புறமா ஒரு லாங் கேப்ல நானும் கதை பண்றதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவேன் அந்த மாதிரி எல்லாம். பட் மியூசிக் டைரக்டர்ல இருந்து ஆக்சுவலா ஹீரோவா வளர்ந்து அதுக்கப்புறமா கண்டினியூஸா சக்சஸ் கொடுத்துட்டு ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாரு. வந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த கதைக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கதை வச்சிருக்கேன் கேளுங்க அப்படின்ட்டு அது ஒரு கொஞ்ச நாள் ஏன்னா கண்டினியூஸா படம் லைனப்ல அவர் வந்து ஒரு படம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே 2 படம் 3 படம் அப்படியே லைனப்ல வந்துட்டு பண்ணி வச்சிருவார். பயங்கர ஃபாஸ்ட். அந்த ஸ்பீடு வந்துட்டு நான் பக்கத்துல இருந்து பார்த்தனே ஒழியே நான் வந்துட்டு அந்த ஸ்பீட் எல்லாம் வந்துட்டு மேட்ச் பண்ற லெவலுக்குலாம் இல்ல. நம்ம பொறுமையா அடுத்த ஸ்டெப் போவோம் அப்படிங்கிற மாதிரி தான். சோ கதை கேட்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. பட் ஆனா தி மினிட் ப்ராஜெக்ட் வந்துட்டு கதையை கேட்டுட்டு ஓகே பண்ணலான்னு கமிட் பண்ணது உடனே எனக்கு வந்துட்டு என்னமோ வந்துட்டு ஒரு இவ்வளவு நாள் சினிமால வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எஸ் ஜே சூர்யா சார் வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா சொந்தமா படம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சு இட்ஸ் பீன் அ லாங் ஸ்ட்ரகிள். அந்த ஸ்ட்ரகிள்ல தி மினிட் ஹி செட் லைக் ஓகே லெட்ஸ் டூ இட் அப்படின்னும் போது அந்த சக்சஸ் அப்போ அமைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா வந்துரும். அவரை வந்து வெளியே எல்லாருக்கும் ஆடியன்ஸ்க்கு பயங்கரமா பிடிக்குது. சோ நீங்க அந்த படம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா அவர்கிட்ட போய் பேசும்போது எப்படி கிளாஸ்மேட்ஸ் அப்படிங்கறதால அவர் ஈஸியா ஒத்துக்கிட்டாரா, இல்ல எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் நான் ஸ்கிரிப்ட் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்னாரா? எப்படி நடந்துச்சு? கதை கேட்கறதுக்கு முன்னாடியே சொன்னது வந்துட்டு ஆண்ட்ரூ நான் கதை கேட்டு பிடிச்சிருந்ததுன்னா நான் பண்ணுவேன். ஏன்னா நீங்க கிளாஸ்மேட் ஃப்ரெண்டுங்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா நான் படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த கதை பிடிக்கலன்னா இன்னொரு கதை கொண்டு வாங்க, அந்த கதையை நான் வந்துட்டு நல்லா இருந்ததுன்னா அதை நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ப்ரொடியூசர்னு ஒருத்தர் வச்சு காசு போட வைக்கிறோம். அதுல ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த காசை திருப்பி எடுக்கணும், படம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. சோ அந்த கிளாஸ்மேட்ன்றதுக்காக ஒரு கதையை வந்து ஜஸ்ட் லைக் தட் ஓகே பண்ணி நம்ம பண்ணிட முடியாது. சோ அது பிடிச்சிருந்ததுன்னா நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். பட் கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்துட்டு இது இல்லைன்னா இன்னொன்னு அந்த மாதிரி எப்படியும் பண்ணிடலாம் நம்ம அப்படின்னு. சோ இந்த கதையை அவருக்கு ரொம்ப பிடிச்சி அது இமிடியேட்டா டேக் ஆஃப் ஆனது ஒரு நல்ல விஷயம். அது டேக் ஆஃப் ஆகி இந்த அளவுக்கு ப்ராப்பரா எல்லாமே போய் முடிஞ்சு இப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்போட அது இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஆண்ட்ரூவும் விஜய் ஆண்டனியும் பாத்தீங்கன்னா கிளாஸ்மேட்ஸ் அப்படிங்கறது சொன்னாரு. சோ அவர் எப்படி அப்பவே வந்து இப்படிதான் பயங்கர சைலண்டா எப்படி அப்போத்துல இருந்தே வந்து எப்படியாவது மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ரொம்ப போக்கஸ்டா இருந்தாரா எப்படி? ஆக்சுவலா காலேஜ்ல வந்துட்டு காலேஜ்லயும் இதே மாதிரி தான். he just wanted to do something big. அவர் வந்துட்டு ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்ததே வந்துட்டு ஏதோ ஒன்னு பெருசா பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல தான் வந்துட்டு சென்னைக்கு வந்தார். அந்த விஷயம் இருந்தது. சோ நாங்களாம் காலேஜ் முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பி வந்துட்டு சாயங்காலம் ஏதாவது அரட்டடிக்க போயிடுவோம் அந்த மாதிரி இருந்ததுன்னா இவர் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு வேலை பண்ண போயிடுவார். அப்பவே வந்துட்டு மியூசிக்க பத்தியும் ஸ்டுடியோஸ்ல போயிட்டு உட்காந்து சோ வந்துட்டு சொல்லுங்க அந்த மாதிரி பயங்கர ஒரு மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலா இந்த லோயலா காலேஜ் அந்த சப்வே இருக்கு இல்லையா, அந்த சப்வேல நாங்க 2 பேரும் வந்துட்டு ரோட்டுக்கு நடுவுல பிளாட்ஃபார்ம்ல அங்க உட்கார்ந்துட்டு போட்டோகிராஃபி கிளாஸுக்காக வந்துட்டு வேற ஒருத்தர் வந்துட்டு அலெக்ஸ் ஒரு ஃப்ரெண்ட் அவர் வந்து போட்டோ எடுத்தாரு. நாங்க 2 பேரும் நடு ரோட்ல அங்க உட்கார்ந்துருந்தோம். இந்த மாதிரி காலேஜ் டைம்ல ஓரளவுக்கு நல்லா சேர்ந்து சுத்திட்டு பேசிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தோம். அப்புறமா ஒர்க்னு வந்து பிஸி ஆனதுக்கு அப்புறமா he started like going completely in like வேற ஒரு பேஸ் அண்ட் ஸ்பீட். சோ அப்ப நடுவுல வந்து ஒரு சின்ன கேப் இருந்தது. விஜய் ஆண்டனி சார் வந்து அப்போத்துல இருந்தே பயங்கர கரியர் ஃபோக்கஸ்ட் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தாரு அப்படின்னு சொன்னீங்க. சோ நீங்க வந்து டைரக்டர் ஆகணும் அப்படிங்கறது காலேஜ் டைம்ஸ்லயே வந்து முடிவு பண்ணிருந்தீங்களா? நான் டைரக்ஷன் தான் ஐடியா வச்சிருந்தேன். இனிஷியலா விஸ்காம் ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ண போறோம்ன்ற மாதிரி இல்ல. எனக்கு வந்துட்டு ரெகுலர் 9 to 6 ஜாப் மாதிரியான ஒரு விஷயம் நம்ம வந்து கண்டிப்பா போறது இல்ல. I used to draw. அதனால வந்துட்டு ஏதோ சம்திங் அனிமேஷன் ரிலேட்டடோ இல்ல ஆர்டிஸ்டிக்காவோ ஏதோ ஒன்னு பண்ணணும் அப்படின்னும் போது லோயலால ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணது கெமிஸ்ட்ரி. அப்புறம் தான் அங்க பக்கத்துல விஸ்காம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஐயோ இது நமக்கு செட் ஆகாது கெமிஸ்ட்ரி, அப்படியே விஸ்காம் போயிடும் சொல்லிட்டு ஒரு 1 monthல போய் அங்க HOD போய் எப்படியோ முட்டி மோதி விஸ்காம் ஜாயின் பண்ணிட்டேன். சோ அந்த கெமிஸ்ட்ரி செட் ஆயிடுச்சு. சோ அதுக்கப்புறமா ஃபைனல் இயர் வரும்போதுதான் ஓகே டைரக்ஷனுக்குள்ள நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல டிசைட் பண்ணிட்டு வீட்டுல எங்க அப்பா அக்கா 2 பேரும் எப்ப பார்த்தாலும் சினிமாவை பத்தி அனலைஸ் பண்ணி பேசிட்டே இருப்பாங்க. எங்க அப்பாக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசை இருந்தது. சோ எங்கேயோ அது என் மைண்டுக்குள்ள அப்படி சிங்க் ஆயிடுச்சு போல. சோ அதனால கரெக்டா காலேஜ் முடிக்கும் போது வாலி படம் ஆரம்பிக்கிறாரு.
அவரும் ஹாஸ்டல்ல தான் தங்கியிருந்தார், லாயலா ஹாஸ்டல்ல. சோ இன்டர்ன்ஷிப் டைம்க்கு நேரா போய் அவரு ரூம் கதவை தட்டிட்டு, நான் விஸ்காம் பண்றேன், இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ண, உங்ககிட்ட சேர்ந்துக்கலாமா அப்படின்னு. அவரும் சரி வாங்கலாம் சேர்ந்துக்கலாமே. அப்படியே ரொம்ப ஈஸி என்ட்ரி மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. சோ ஆண்ட்ரூ வந்து உங்க கிளாஸ்மேட் அப்படின்னு சொன்னாரு, அண்ட் எஸ் ஜே சூர்யா கூட அசிஸ்டரா ஒர்க் பண்ணியிருந்தாரு அப்படின்னு கூட சொல்லியிருந்தாரு. சோ அவரு டைரக்ட் பண்ணும்போது எஸ் ஜே சூர்யாவோட சாயல்லாம் இருக்கு, அவரை மாதிரியே ஒர்க் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க அப்சர்வ் பண்ணீங்களா? ஆண்ட்ரூ வந்து கம்ப்ளீட்லி நியூ தான், ஆக்சுவலி டோட்டலி நியூ. நான் ஆண்ட்ரூவோட பேட்டர்ன் நான் பார்த்ததே இல்ல, ஆண்ட்ரூட்ட சொல்ல மாட்டேன் நேர்ல. உண்மையான விஷயம் என்னன்னா, ஆண்ட்ரூட்ட நிறைய கத்துக்கிட்டேன். ஆக்சுவலா ஒரு படம்னா குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து இப்போ டிவி சீரியலும் கேமரால எடுக்கிறாங்க, ரெட் கேமரால எடுக்கிறாங்க, அதே மாதிரி வந்து வெப் சீரிஸும் எடுக்கிறாங்க. படம்ன்றதுக்கு இன்னும் ஒரு பெரிய மெனக்கெடுதல். என்னதான் கதை முக்கியமா இருந்தாலும் அது விஷுவல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்துல வந்து ஆண்ட்ரூவோட பிடிவாதம் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு இந்த படம் வந்து கொலைகாரன் பிசினஸ் ஆயிருக்கு, எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிருக்குன்னு சொன்னா, ஆண்ட்ரூ சில இடங்களில் ரொம்ப பர்டிகுலரா இருந்த விஷயம் ஞாபகம் இருக்கு. டெட் பாடி சீக்வன்ஸ் பாத்திருக்கீங்க. ஆக்சுவலி இது வரைக்கும் தமிழ்நாட்டுல நீங்க பார்த்த பாடியிலேயே பெரிய பாடி, தரமான பாடி ஆண்ட்ரூ கார்டன் டெட் பாடி தான். அந்த பாடி ஏன் நம்ம சென்னையில உள்ள பாடி இல்லாம நீங்க பாம்பே போய் பாடி சூஸ் பண்றீங்கன்னு நான் கேட்டேன். இல்ல எனக்கு பர்டிகுலரா வேணும், நான் மனசுக்குள்ள திட்டிருக்கேன், என்னையா நம்ம ரொம்ப கொடையாருன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பாடியை பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது. வேற என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு புதுமையா இருந்துச்சு? ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஸ்கிரிப்ட்லயே எடிட் பண்றாரு. ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா நான் மெஜாரிட்டி டாக்கி டிராமா நிறைய நடிச்சிருக்கேன். இது வரைக்கும் எல்லா படமே டிராமா தான் பண்ணதில்ல. சோ நான் என்ன ஃபைனல் எடிட்டிங்ல தான் வந்து சரி என்ன இங்கே ஓப்பன் ஆகும் இங்கே க்ளோஸ் ஆகும் டிசைட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து இவர் எவ்வளவு கிளியரா இருந்திருக்காருன்னு சொன்னா, ஒரு கேமரா அப்படியே உங்கள்கிட்ட இருந்து அப்படியே பேன் ஆகும், அடுத்த சீன் வந்து என்ட்ரி. சோ அதை ஸ்கிரிப்ட்ல டிசைட் பண்ணாதான் இங்க வந்து ரைட் அவுட் கொடுத்து அங்க லெஃப்ட் இன் போகணும் நீங்க. ஆக்சுவலி சோ அதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட்ல பண்ணும்போது அதெல்லாம் பாக்குறதுக்கு இந்த படம் ஒரு ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. தரமான படம்ன்றது கிரிட்டிக்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்குமே கன்வே ஆகும். சோ ஸ்கிரிப்ட்ல எடிட் பண்ணிருக்காரு, நான் யோசிச்சிருக்காரு சில விஷயங்களை அப்படின்லாம் நான் வந்து உண்மையிலேயே பாராட்டினேன். ஓகே, சோ எவ்வளவு விஷயங்கள் அவர் பாராட்டினார், என்ன மாதிரி புதுமையான விஷயங்கள் இவர் பண்ணார் அப்படிங்கறத விஜய் ஆண்டனி சொன்னாரு. சோ இது வந்து ஒரு த்ரில்லர் பிலிம் அப்படின்ட்டீங்க. சோ ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய படங்கள் த்ரில்லர் அப்படிங்கிற ஜானர்ல வந்திருக்கு. பட் த்ரில்லரும் போது ஒவ்வொரு சீனுக்கு சீன் அந்த பரபரப்பு வச்சுக்கணும், அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கணும், அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சோ டிட் யூ திங்க் இது கொஞ்சம் ரிஸ்கியான ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி? இல்ல, எனக்கு ஆக்சுவலா சினிமா கதையை நம்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணா எடுக்கலாம், பிச்சை எடுக்கலாம், பணமா எடுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆக்சுவலா கதை நல்லா இருக்கும் போது ரிஸ்க்ன்ற பேச்சே இல்ல. நான் கதையை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பினேன். ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே இது வரைக்கும் வந்து ஒரு நம்பின ப்ராஜெக்ட் மேல வந்ததே இல்லை எனக்கு. சினிமா ரிஸ்க்கும் கிடையாது. அதை நீங்க முறையா ஹேண்டில் பண்ணீங்க, கரெக்டான டைம்ல டெலிவரி பண்ணீங்கன்னு சொன்னா எல்லா சினிமாவும் ப்ராஃபிட் தான். எப்போ வந்து நம்ம காம்பினேஷன்ல போறோமோ, அந்த ஓடின படத்தோட டைரக்டர், அந்த ஓடின படத்தோட ஆக்டர், ஓடின படத்தோட ஆர்ட் டைரக்டர், ஓடின படத்தோட கேமராமேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஃபார்முலால நீங்க போயிட்டீங்கன்னா சம்டைம்ஸ் ஸ்கிரிப்ட் இல்லாம இருக்கும், அந்த இடத்துல ஃபாலோ ஆகலாம். கதையை நம்பி போகும்போது எங்கேயுமே ரிஸ்க் கிடையாது. சோ இந்த கொலைகாரன் நான் ப்ரொடியூஸ் பண்ணும்போதே இந்த படம் வந்து ஹிட் தான், ப்ராஃபிட் தான் அப்படின்றதுல வந்து டவுட் இல்லாம இருந்துச்சு. அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து பார்க்கும்போது எல்லாருமே நம்ம என்ன நினைச்சோமோ அது எல்லாருமே கனெக்ட் ஆகுறாங்க. சோ கதையில வந்து முடிவாவது ஒரு படத்தோட சக்சஸ். விஜய் ஆண்டனி சார் கூட ஒர்க் பண்றது அண்ட் அவரோட படத்துக்காக, ஏன்னா அவரே ஒரு மியூசிக் டைரக்டர் தான். சோ ஹவ் வாஸ் இட் வர்க்கிங் வித் ஹிம்? இந்த படம் ஆக்சுவலா நான் விஜய் சாருக்கு கீபோர்ட் ப்ரோக்ராமரா ஒர்க் பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி அவருக்கு பிச்சைக்காரன் சைதம் அந்த படத்துல எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன். சோ அவருக்கு ஒர்க் பண்ணேன். அண்ட் இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்றப்ப விஜய் சார் தான் வந்து மியூசிக் பண்றதா இருந்தது. பட் நடுவில் அவரால் ரொம்ப பிஸியா இருந்தாரு, கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்ற ஒரு காரணத்தினால தான் படம் நடுவில் நான் வந்து அப்பதான் திடீர்னு ஒரு தடவை கால் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி நீங்க மியூசிக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆனிச்சு ஆக்சுவலா. சோ பேசிக்கலி எனக்கு என்னதுன்னா, நல்ல படத்துல நம்ம இருக்கிறது தான் பெரிய சேலஞ்ச். இன்னைக்கு வந்து படங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எல்லாமே கிடைக்கும். பட் ஆனா அது எல்லாமே சேர்ந்து வர்றது வந்து கஷ்டம். இப்ப விஜய் சார் படம் அண்ட் ஆண்ட்ரூ பத்தி எனக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும். அதனால சோ பேசிக்கலி ஐ வாஸ் வெரி லக்கி. உண்மையிலேயே சொல்லணும்னா உள்ள போனது வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல நம்ம இருக்கோம் அப்படின்றப்ப, அண்ட் ஆப்வியஸா அப்ப அதுக்கு நம்ம என்ன டெலிவர் பண்ணணுமோ அதை டெலிவர் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கிறது வந்து இதுக்கப்புறமும் எனக்கு தெரியாது இப்படி கிடைக்கும். படங்கள் பெரிய படங்கள்லாம் வரும், பட் ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி ஒரு டீம் இது கரெக்டா அமைகிறதுன்றப்ப அதுல நான் என்னோட 100% நான் கொடுத்தாகணும் கம்பல்சரி. சோ அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுக்கு ஆக்சுவலா. Wonderful. So working with Vijay Antony sir and the team எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது சொன்னாரு. So நிறைய விஷயங்கள் கொலைகாரன் பத்தி ஷேர் பண்ணீங்க, சொன்னீங்க. நிறைய பேர் படம் பார்த்துட்டாங்க, இன்னும் பார்க்காதவங்களுக்கு ஏன் இந்த படம் போய் தியேட்டர்ல பார்க்கணும், வை இந்த படத்தோட டைரக்டர் நீங்க சொல்லுங்க. என்ன ஒண்ணுன்னா, த்ரில்லர் பிலிம். சோ யூசுவலா வந்துட்டு சஸ்பென்ஸ் த்ரில்லர்லாம் ஒரு வாட்டி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு செகண்ட் டைம் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் வராது. ஏன்னா நமக்கு சஸ்பென்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும் இல்லையா. பட் ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் இந்த ஒரு படம் முதல் வாட்டி பார்ப்பாங்க,
ரெண்டாவது வாட்டியும் ரிப்பீட் ஆடியன்ஸும் திரும்பி வந்து பார்த்து ரசிக்க முடியும். அதோடைய இன்ட்ரிகசிஸ், அதோடைய காம்ப்ளெக்சிட்டிஸ்லாம் வந்துட்டு செகண்ட் டைம் பார்க்கும்போது இன்னுமே பெட்டரா நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ணுவோம். எப்படி இவ்ளோ விஷயங்களை இவ்வளவு தூரத்துக்கு கரெக்டா கோர்க்க முடிஞ்சது, ஆனா அதையும் தாண்டி எப்படி உங்களால ரெண்டாவது வாட்டியும் அதை என்ஜாய் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். சோ அது வந்து கண்டிப்பா நடக்கும். Wonderful. Radio City தமிழ், எங்கேயும் எப்பொழுதும்.